Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் சட்டு பராட்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம்மா. சட்டு பராட்டான்னு சொன்னால் ரோஸ்டட் கடலை மாவு, ரோஸ்டட் கிராம் ஃப்ளாவால் செய்கிற பராட்டா. வாங்க நாங்கள் இந்த சட்டு பராட்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் வீட் ஃப்ளா எடுத்துக்கொள்கிறேன், ஆட்டா ஃப்ளா. நீங்கள் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு சால்ட்டையும் மெட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் செசமி சீட்ஸ் கொஞ்சம் மெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு பதமான ஒரு பராட்டா டோ ஒன்றுக்கு நாங்கள் செட் பண்ணிக்கொள்ளணும். இது ஸ்டிக்கி ஆகாமல் வைக்கணும். நாங்கள் ஆட்டா ரொட்டி செய்யணும் சுட்டி. ஸோ இதை கணக்காக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நிறைய ஒரே மிக்க ஆட் பண்ணிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கணக்காக டோவை செட் பண்ணிக்கொள்வோம். இந்த சட்டு பராட்டா இந்தியாவில் பீகாரில் ஒரு ஃபேமஸான பிரெட் ஐட்டம். இது ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட, நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ நாங்கள் இப்போ இந்த டோவை நல்லாவே செட் பண்ணி கொண்டோம். இந்த அளவுக்கு செட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு இந்த டோ இன்கேஸ் இது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ளா ஆட் பண்ணி இதை நல்ல ஒரு பதமான டோவாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும் இந்த டோ. அப்போ தான் எங்களுக்கு பராட்டா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் இது ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இப்போ ரோஸ்டட் கிராம் ஃப்ளா 1/2 கப் எடுத்துக்கொள்கிறேன். சட்டு ஃப்ளா 1/2 கப் எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து அதை நல்லாவே சாப் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2-3 கார்லிக்கும் எடுத்து அதையும் நல்லாவே சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன்மாக எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி க்ரீன் சில்லி ஒரு 2 எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிட்ஸு இருந்தாங்கண்டா நீங்கள் இந்த க்ரீன் சில்லியை ஸ்கிப் பண்ணி விட்டாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொரியண்டர் லீவ்ஸ் ஒரு பொடி எடுத்து அதையும் நல்லா ஃபைனாகவே சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கொண்டு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் மஸ்டர்ட் ஆயிலும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். நான் குக்கிங் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி தேவையான அளவு சோல்ட்டும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு லைம் பிக்கிள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு மேங்கோ பிக்கிள் அப்படி இல்லாட்டி வேறு என்ன மாதிரி பிக்கிள் ஐட்டம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு லைம் பிக்கிள் தான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு வாட்டர் ஒன்றுமே ஆட் பண்ணப்பட நாங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஆனியன் எல்லாத்துலேயுமே தண்ணிக்கு. ஸோ அதனால் இதை நல்லா நாங்கள் சும்மாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மிச்சம் ஸ்டிக்கி ஐக்கியம் தேவையில்லை. மிச்சம் உதிரி ஐக்க தேவையும் இல்லை. ஒரு கணக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும் இந்த மிக்சர். ஸோ இந்த மாதிரி வந்தால் சரி. நான் இதுக்கு இப்போ கொஞ்சம் பிளாக் செசமி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தால் ஓகே. இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ நாங்கள் செட் பண்ணி வச்ச டோ எடுத்துக்கொள்வோம். இதை எடுத்து நான் இதை ஈவன் சைஸில் ஒரு 3 பால்ஸ் செட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த டோ நல்ல கணக்க பதமாக வரணும். அப்போ தான் எங்களுக்கு பராட்டாக்கு நல்லா தின்னாக தட்டி கொள்றதுக்கு நல்லா இயலும். நான் இப்போ 3 டோ இதில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு நாங்கள் டேபிள் டாப்பில் இந்த பராட்டாவை தட்டுறதுக்கு எடுத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு இதை லைட்டாக இப்படி ஒரு தொப்பி ஒன்று மாதிரி நல்லா அப்படியே வளைச்சி எடுத்துக்கொள்ளணும்.
இப்போ இதை நல்லா இப்படி வளைச்சி எடுத்துட்டு இதுக்கு வந்து நாங்கள் சட்டு மிக்சரால் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி வச்சுக்கொள்வோம். இது நல்லா கொஞ்சம் முள்ளுக்கு அமைச்ச மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த ரவுண்ட் அப்படியே நல்லா நாங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். இந்த எஜ்ஜெல்லாம் முண்டுக்கு சேர்ந்து இது அப்படியே கலண்டு வராத மாதிரிக்கு நல்லாவே நாங்கள் பேஸ்ட் பண்ணி மறுபக்கத்துக்கு திருப்பி கொள்ளணும். திருப்பி இதை நாங்கள் ஒரு பராட்டாக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிக்கொள்ளணும். ஆனால் இது வந்து ஒரு தின் பராட்டா இல்லை, லைட்டாக திக்காக தான் நிற்கும். மீன்ஸ்னா நாங்கள் இதுக்கு உள்ளுக்கு சட்டு மிக்சர் வச்சுக்கிறோம். அதனால் எங்களுக்கு மிச்சமாக இதை தட்டையில் அப்படி தட்டினோம்னா சட்டு மிக்சர் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் ஒரு அளவு கணக்காக நாங்கள் இதை தட்டிக்கொள்வோம். இப்போ இந்த சைஸ்க்கு நல்லா தட்டி கொண்டாச்சு. இப்போ வந்து தவாவை கேஸில் வச்சு மீடியம் ஹை ஃப்ளேமில் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பராட்டாவை அப்படியே போட்டுக்கொள்ளணும். ஒரு பக்கம் நல்லாவே குக் ஆகின பிறகு திருப்பி மறுபக்கம் போட்டுக்கொள்வோம். இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதில் கோல்டன் ஸ்பாட்ஸ் அப்படி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரப்போ போல் நாங்கள் என்ன செய்யணும்னா 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கொள்ளணும். கீ போட்டிங்கன்னா இதில் நல்ல ஒரு ஸ்மெல், அதே மாதிரி சாஃப்ட்னஸ், அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் எல்லாம் வரும். இப்போ இதை நான் திருப்பி மறுபக்கம் பிரட்டி போட்டுக்கொள்கிறேன். இந்த சட்டு பராட்டா ரெசிப்பியை உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு எந்த விதமான கரீஸும் தேவைப்படாது. இது வந்து பிக்கிளோட அப்படி இல்லாட்டி கர்டோட நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நான் இதை 2 பக்கத்தையுமே நல்லாவே இந்த குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி இதுக்கு மேலால் கொரியண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு இன்ச்சின்னா இது வச்சுக்கோங்க, அப்போ நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று தரும். அது கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன சட்டு பராட்டா சூப்பராக வந்துருச்சு. இது ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். உங்களோட கிட்ஸுக்கும் நல்லம், அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நல்லம். நீங்கள் இந்த சட்டு பராட்டாவை வீட்டில் உள்ள ஆட்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சட்டு பராட்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்டு பராட்டா லேயர்ஸாக வந்து சூப்பராகி நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட சந்திக்கும். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.